ஹலோ ஹாய் வணக்கம். வெல்கம் டு தி கேமராமேன் கார்த்தி vlog. இன்றைக்கி பார்க்க போகிறது கொடைக்கானல் vlogோட பார்ட் 3. ப்ராப்ளி இதுதான் கடைசி vlog-ஆ இருக்கும் கொடைக்கானல் சீரீஸில். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா குணா கேவை சுற்றி இருக்கிற இடத்தையும் சுற்றி பார்க்கலான்ட்டு போகிறோம். என்னடா காலையிலே கிளம்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஃபுல்லாக பனிமூட்டமாக காலையில் மாதிரி இருக்குது. ஆனால் இது காலையில் இல்லை, மதியம் 12 மணி. ஆக்சுவலாக இன்றைக்கி மண்டே கொஞ்சம் காலியாக இருக்கும், சண்டே தான் கூட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்டேயில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வர கும்பல் வந்து எந்த டேவாக இருந்தாலும் வந்துகிட்டே தான் இருக்குது. சரி, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ, எப்படியோ குணா கேவை பார்த்தே ஆகணும்னு ஒரு வழியாக இங்கே வந்து சேர்ந்துட்டோம். இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் வந்து இங்கே நிறைய கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எவ்வளோ கூட்டம் இருக்குங்கிறத. ஆக்சுவலாக இங்கே வாங்க இங்கே பாருங்க என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க. குணா கேவ், ஒரிஜினல் குணா கேவ் வந்து ஆக்சுவலாக வந்து இதுக்கு கீழே தான் இருக்கு. குணா கேவ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. வராதவங்களே இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த இடத்த விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கவரெல்லாம் தெரியுது. இதுதான் கவர் அலோவ் பண்றதுல வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா. இது வந்து சின்ன டென்னிஸ் கிச்சன் போவாங்க. சரி, விட்டு பார்க்காதீங்க, அப்புறம் சுபாஷ் நான் காத்துற போல ஆயிரும். சரி வாங்க போலாம். ரிக்ஷோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு போகலாம். மேலே போனோமா? சரி வாங்க போகலாம். இல்லை ஃபுல்லாக பண்ணியிருக்கு, எதுவுமே தெரியல, சைட் சீங்கே பார்க்க முடியாது. அங்க போய் நில்லுங்க, அங்க போய் ஒரு ஷாட். சரி வாங்க, அங்க வாங்க. கோபிகண்ணே, அம்மா சொல்ல அப்படியே ஆட் கொடுத்துறேன்னா? ஓகே மம்மி. அறிவு, சிந்தனை, வீரம், வெற்றி, தொலைநோக்கு பார்வை, மகிழ்ச்சி, கருணை, அன்பு. தம்பி கோபி, அன்பு கொஞ்சம் குறையுது பாரு. அன்பு சும்மா வாரி வழங்க. நான் எப்படி வரேன், சுத்திட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இறங்க போறேன். இது ஒரு சப்பா மேப்பு சால்ட் வாட்டர், அதெல்லாம் தான் அட்வென்ச்சர். இங்க பாரு, குணா கேவ் இதுதான் மூவில வந்து இந்த இடம் காமிச்சிருக்காங்க. இந்த இடம் இப்போ கட்டப்பட்டு வச்சிருக்காங்க, தெரியுதுல்ல? கட்டப்பட்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? இது புதுசா பண்ண மாதிரி இருக்கு. இந்த ஜாயிண்ட் மட்டும் இது வழியா தான் போயிட்டு இது தாண்டி போவாங்க. தாண்டிட்டு இது வழியா தான் இங்க வருங்க. இந்த சைட்ல இருந்து இது வழியா தான் வந்து இந்த சைட்ல வந்து தாண்டி போவாங்க. அப்படியே காமிச்சிருப்பாங்க மூவில. அது எத்தனை ஒரிஜினல் எத்தனை செட்டில் எடுத்தாங்கன்றது நமக்கு தெரியாது. உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான். அவர் எப்போ காப்பாத்தி, எப்போ அவர் இப்போ இன்னைக்கு பெரிய ஆளே ஆயிட்டாரு. பாருங்க, செம்ம வியூ இங்க. சரி சொல்லு. கீழே இறங்க போறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. சோ எப்படி அவங்கள நான் கீழே கூட்டின்னு போறேன்றது அப்படி நான் தரணுமா? ஆக்சுவலா அப்படி நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. சரி ஓகே வாங்க. ஒய்ஃப் வந்து கீழே இறங்குறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. எப்படி இறங்க போறாங்கன்னு தெரியல. மக்களே இங்க தண்ணி கூட இல்லை குடிக்கிறதுக்கு. எதுவும் இல்லை. எதுக்கு தண்ணி வேணும்? சரி, எங்கேயும் ஜம்ப் பண்ண போறேன். ஜம்ப் பண்ண போறீங்களா? பார்த்துக்கிட்டே இருங்க, இது ஆழமான காட்டு பகுதி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மிக்சட் கிரவுட்ல, ஸோ யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்ல எல்லா ஸ்டேட்ல இருந்து இருக்காங்க. அது இருக்காங்க, எப்படி சொல்றது, குழந்தைங்க, ஸ்மால் சில்ட்ரனோடயும் நிறைய பேர் வராங்க. அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா எல்டர்லி பீப்புள் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது சாப்பிட்டு அப்படியே அடுத்த சைட்டை வந்து பக்கத்துக்கு வந்து கிளம்ப வேண்டியதுதான். எங்க நம்ம போறோம்? சாப்பிட போறோம்.
Burger is a puri masala. That's a burger of puri masala. குணா கேவை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பார்க்க வந்த இடம் வந்து க்ரீன் வேலி ஹில்ஸு. ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்றதையும் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறோம். என்ன ரக்ஷோ, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி ஃபோட்டோவா? இந்த வியூ பாருங்க. ஸோ இந்த வியூ வந்து செம்மையாக இருக்குது. க்ரீன் வேலி வியூன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல. ஸோ போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே இங்கே பாருங்க, தான் வியூ எப்படி இருக்கு இந்த இடம். சூப்பராக இருக்கா? அந்த எனக்கு அந்த ஓட சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சுங்க. அது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. கொஞ்ச நேரம் நீங்கள் டைவர் பண்ணிட்டு அடுத்து ஸ்பாட்டுக்கு போயிடும். ஓகே, வாங்கிக்கோ. வாங்கி கண்ணு முடுற கம்மன் வந்துருக்க. ஓகே, மதியானம் சாப்பிட்டது லஞ்சுன்னு சொல்ல முடியாது. பட் லஞ்சை தான் வந்து நாங்கள் வந்து ஈவினிங் 4 o'clock மேலே சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ரொட்டியும் ரைஸு இந்த மாதிரியே சாப்பிட்டுட்ருக்குமே, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பர்கர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த ஊரில் மெக்டானல்ஸும் இல்லை, கேஎஃப்சியும் இல்லை. இந்த ஊரில் இருக்கிறது வந்து ஹெச்எஃப்சி. ஸோ இங்கே இருக்கிற பர்கர்ஸும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. நல்லா சாப்பிட்ற போல தான் இருந்தது. இன்றைக்கி நைட்டோட வந்து நாங்கள் வந்து ஏற கட்டுறோம். இன்றைக்கி நைட்டு மட்டும் தான் வந்து நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணுவோம். காலையில் வந்து நாங்கள் இங்கே வந்து கிளம்பிடுவோம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எவ்வளோ ஆசையாக நாங்கள் வந்து கொடைக்கானலை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே வந்தோமோ அந்த நாள் முடிவுக்கு வந்துடுச்சு. போகிறதுக்கு முன்னாடி வந்து பெட்ரோல் கம்மியாக இருந்தது. ஸோ இங்கேயே டேங்க் ஃபில் பண்ணிடலான்னு தான் பார்த்தேன். பட் வந்து இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. கீழே விட கொஞ்சம் மேலே அதிகமாக ப்ரைஸ் இருக்குது, மவுண்டன் மேலே. ஸோ அதனால் வந்து ஒரு 500 மட்டும் இங்கே பெட்ரோல் போட்டுட்டு மீதி கீழே போய் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலான்னு முடிவெடுத்துருக்கேன். இனிஷியலாக நாங்கள் 3 நாள் தான் வந்து பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நடுவில் கொஞ்சம் மழை பெஞ்சு சொதப்புனதால் ஒரு நாள் வந்து மழையில் நனைஞ்சே போயிடுச்சு. எங்களால் வந்து நிறைய இடம் சுற்றி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக போகும்போது இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு வந்து மனசே வரமாட்டேங்குது. ஸோ இந்த ஊர் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. சென்னையில் நல்லா டிராஃபிக்கில் வந்து வாழ்ந்துட்டு இங்கே இந்த மாதிரி இடம் வரும்போது வந்து டிராஃபிக் அந்த அளவு இருக்க மாட்டேது. ப்ளசண்ட்டாக இருக்குது. கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. இங்கேயே வாழ்ந்துலான்னு தோணுது. பட் வந்து இருக்க முடியாது நம்மளால். ஒரு வழியாக மலையை விட்டு கீழே இறங்கிட்டேன். ஸோ கீழே இறங்கும் போதே வந்து நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணி தான் வந்தேன். மதியம் லஞ்ச் வந்து எப்படி இருந்தாலும் வந்து தி ஒரிஜினல் தலப்பாக்கட்டி பிரியாணியில் வந்து ஒரு கட்டிட்டு போகணும். ஆல்ரெடி நான் இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன். நம்ம எல்லாமே நான்வெஜ் தான். மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு அது இதுன்னு சும்மா அடித்து நகர்த்தணும். ஒய்ஃப் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பன்னீர் பட்டர் மசாலா ரொட்டி தான். அவங்க வெஜிடேரியன். நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்லோவாகவே ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ இப்போ உளுந்தூர்பேட்டைக்கிட்ட வந்துட்டோம். ஸோ ஒய்ஃப் வந்து ஃபலூடா கேட்டாங்க. ஃபலூடா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு ஃபலூடா வாங்கி கொடுத்துட்டு ஸோ நைட்டு 10:30 மேலே ஆகுது. ஒரு 12:30க்கு வந்து சென்னை ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே, பெருசாக தெரிய மாட்டோம், இருட்டாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டோம். டைம் வந்து 12:30. காலையில் 11:30 கிளம்பணும். 11 o'clock கிளம்பணும். எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு நடுவில் கொஞ்சம் வேலை இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு 12:30 நைட்டு ஸோ சென்னை வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இதேமாரி வீடியோவில் இன்னொரு வாட்டி உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கும் சைனிங் ஆஃப். கேமராமேன் கார்த்தி.